இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேச சட்டத்தை கொடுத்தார். ஒரு தேச சட்டம். எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு சட்டத்தை கொடுத்தார். அந்த சட்டம் கொடுத்தது எதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்களுக்கு தேவனுடைய உதவி தேவைன்னு சொல்லி தெரியறதுக்காக. அவங்க எங்களால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அவர் கொடுத்தார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, ஆதாமே ஒன்றும் செய்ய முடியல. ஒரே ஒரு இது என்னது, இந்த கனியை புசிக்காதுன்ற ஒரே கட்டளை தான், அதை செய்ய முடியல. ஆனால் இவர்கள் 10 சொல்றாங்க, செஞ்சிருவோம் அப்படின்றாங்க. 10 செஞ்சிருவாங்கன்னா அப்போ அதை தேவன் கொடுத்த போது தேச சட்டமாக கொடுத்தார். அதற்குள்ள நிறைய உட்பிரிவுகள் இருந்துச்சு. இவர்கள் செஞ்சலாம் நினைச்சாங்க, ஆனால் இவர்கள் செய்ய முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒருவராகிலும் நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அந்த வழியாக நான் பர்ஃபெக்ட் ஆன பின்பு தேவனிடத்தில் போக முடியும்னு சொல்லி யாருமே போக முடியாது. ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாது. அது நிறைவேற்றின ஒரே ஒரு தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறாரு. நீங்கள் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? நியாயப்பிரமாணம் என்ன செய்தது என்றால், அதற்கு முன்பதாக உலகத்திலே பாவம் இருந்தது. என்ன இருந்துச்சு? பாவம் இருந்துச்சு. ஆனால் பாவம் அதற்கு முன்னாடி இருந்தாலும் அது எண்ணப்படவில்லை. இப்போ ஒரு கோடை போட்டு இதுக்கப்புறம் அந்த பக்கம் போனால் தான் தப்புன்னா, அந்த கோடு இல்லைன்னா அந்த பக்கம் போனாலும் என்ன இல்லை, தவறு இல்லை. பாவம் இருந்தது, ஆனால் அது கணக்கிலே எண்ணப்படவில்லை. அந்த பாவம் எப்பொழுது தேவன் நியாயப்பிரமாணம் என்று ஒரு கோடு போட்டாரோ அப்போ தாண்டும் போது 1, 2, 3ன்னு பாவங்கள் எண்ணப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் மீறுதலை உண்டாக்கிற்று. நியாயப்பிரமாணம் என்ன செய்து? மரணத்தை உண்டாக்கிற்று. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு தண்டனையை கொண்டு வந்தது. நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு ஆக்கினையை கொண்டு வந்தது. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இவர்களை மன்னிக்க முடியாது. ஏன் மன்னிக்க முடியாதுன்னா, நியாயப்பிரமாணம் மன்னிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதில்லை. அவன் தண்டனை குற்றவாளி என்று காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக குற்ற உணர்வு உள்ள வந்துச்சு மனுஷனுக்குள்ள. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இந்த மனிதனை கழுவ முடியல, இந்த நியாயப்பிரமாணம் இவனை மன்னிக்க முடியல, இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனிடத்தில் போக முடியல. அப்போ என்ன செஞ்சார் தேவன்? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்போ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது. எதை செய்ய முடியாது என்றால், நியாயப்பிரமாணம் மன்னிக்க முடியாது. தண்டனை மட்டும்தான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். மன்னிப்பு என்ற இடமே கிடையாது அங்க. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை வாசிப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமானது நியாயப்பிரமாணமா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, என்ன நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியலன்னு தேவனே சொல்லிட்டாரு. செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? ஒருவனை பர்ஃபெக்ட் ஆக்க முடியாது, ஒருவனை நீதிமானாக்க முடியாது, ஒருவனை பரிபூர்ணப்படுத்த முடியாது இந்த நியாயப்பிரமாணத்தினால். ஆனால் அவனை குற்றவாளி என்று தீர்க்க முடியும், அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும், அவனுக்கு தேவன் தேவை என்ற அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் தேவன் செய்கிறதை அந்த சட்டம் செய்ய முடியாது. அதனால நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த பாவத்துக்கான தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார். இதை நியாயப்பிரமாணம் செய்ய முடியாது. அதனால தான் தேவன் நியாயப்பிரமாணத்தின் வழியாக மக்களை சந்திக்கல. தேவன் நியாயப்பிரமாணத்தின் வழியாக மக்களை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் ஏற்றுக்கொண்டார். மன்னிக்கப்பட்டதன் வழியாக ஏற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணம் கிரியின் வழி.
ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வழி விசுவாசத்தின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, ரைட், ஓகே. இப்போ தேவன் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? மீறுதல் தெரியறதுக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான காரியத்தை செஞ்சிருக்குது. யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை. இந்த ஒரு நல்ல ஒரு செய்தி, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் கீழே இல்லை. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 6ஆம் அதிகாரம் ரோமர் புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. 6, 7, 8 3 அதிகாரங்கள் மனிதனுடைய நிலைமையும் அவனுடைய ஆவியில் நடப்பதையும் அவன் நீதிமானாக்கப்படுகிறதையும் குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட இந்த ரோமர் புஸ்தகம். இந்த வசனம் என்ன சொல்லுதான்? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல். அதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்தோம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருந்த நம்மளை அவர் குமாரனுக்கு கீழாக கொண்டு வந்துட்டார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே எப்படி இருந்தோம்? அது யூதனா இருந்தாலும் சரி, அது பிரஜாதியாரா இருந்தாலும் அந்த சட்டத்துக்குள்ள தான் நம்ம இருந்தோம். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இருக்கிறவன் என்ன செய்யணும்? அந்த சட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவனுக்கு சாபம் வரும். அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் சாபம் வரும். அதனால்தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் சாபத்துக்கு கீழாக இருந்தார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆதாமுக்குள் ஆபிரகாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் என்ற சப்ஜெக்டை படித்தோம். இப்போ இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நியாயப்பிரமாணம் அவர்களை ஆண்டு கொண்டது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவர்களால் நிறைவேற்ற முடியல. ஒன்றில் தவறுனா எல்லாத்துலேயும் தவறுனவங்களா இருக்கிறாங்க. ஒன்றில் செய்யலைன்னா அவர்கள் சாபத்துக்கு கீழே இருக்க. என்ன சாபம்? உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15 68 வரைக்கும் உள்ள சம்பவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது 27 ஆரம்பிச்சிருது. நடுவில் ஒரு 15 வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சாபங்கள் இருக்குது. இந்த எல்லா சாபங்களும் இப்போ இங்கே வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த எல்லா சாபத்துக்கும் கீழே தான். அப்போ ஒருத்தர் 10 நடத்தலைன்னா அவன் எதுக்கு கீழே இருக்கிறான்? சாபத்துக்கு கீழே இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் தேவன் பாருங்க ரொம்ப இரக்கம் உள்ளவராக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினை நம்மை மீட்டு கொண்டாருன்னு இருக்கு வசனம். இது கலாத்தியர் 3:13. அப்போ நியாயப்பிரமாணத்தை இப்போ எங்க இருக்கிறோம் தெரியணும். கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், கிறிஸ்துவின் சபை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் இல்லை அப்படின்றது தெரியணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தா நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நீங்கள் சாபத்துக்குள்ளாக வருவீர்கள். இப்போ நியாயப்பிரமாணத்தை நீங்க நிறைவேற்றணும்னா அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இயேசு உடைய சிலுவை எனக்கு வேண்டாம், இயேசு செய்து முடித்த கிரியை எனக்கு வேண்டாம், இயேசுடைய பாவ மன்னிப்பு வேண்டாம், இயேசுடைய பலி வேண்டாம், இயேசு மூலியமா வருகிற ரட்சிப்பு எனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து மூலியமா வருகிற தேவனுடைய இரக்கம் தயவு வேண்டாம், நானே முயற்சி பண்ணி நானே நியாயப்பிரமாணத்தின் வழியாக தேவனை அடைவேன் என்று முயற்சி பண்ணுகிறோம். அதனால்தான் நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தனும் நீதிமானாகிறது இல்லையே, தெளிவா வசனம் சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் அல்ல எங்க வந்து விடுகிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் வந்து விடுகிறீர்கள். எப்படி வந்தீர்கள்? ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க தெளிவா வாசிக்க வேண்டியது அவசியம். வீட்டுக்கு போய் வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசிக்க வேண்டியது அவசியம். 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டியது அவசியம். 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார், ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான். அப்படி என்றால் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு உடன்படிக்கையினாலே 2 பேரும் சேருகிறார்கள். இந்த உடன்படிக்கை கணவன் மனைவி என்கிற ஒரு உடன்படிக்கையிலே இருக்கிறது.
இந்த உடன்படிக்கையை மீற முடியாது. கணவன் மீறினால் அவன் விபச்சாரக்காரன் என்று சொல்லுவார்கள். ஒரு மனைவி மீறினால் அவள் விபச்சாரி என்று சொல்லப்படுவாள். இந்த ரெண்டுமே மீற முடியாது. அதை போல நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்றால், ஒரு கணவனாக இருக்கிறார், கணவனாக நாம் அதோடு இணைக்கப்பட்டு ஒரு மனைவியாக இருக்கிறபடினால நியாயப்பிரமாணத்திலிருந்து யாருமே விடுதலையாக முடியாது. அதனால தான் நான் என்ன செஞ்சாலும் அதிலிருந்து விடுதலையாக முடியாது. நியாயப்பிரமாணம் நம்மை ஆண்டு கொண்டது என்று இந்த ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, வாசிப்போம், முதலாம் வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறோடு பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நீ உயிரோடு இருந்தாலே நியாயப்பிரமாணம் உன்னை ஆளுகிறது. அதிலிருந்து விடுதலையாக முடியாது. இந்த உலகத்தில் மனிதனா பிறக்கிற எல்லாரையுமே நியாயப்பிரமாணம் ஆளுகிறது. நியாயப்பிரமாணம் கல்லிலே மட்டுமல்ல, அது இருதயத்திலே எழுதப்பட்டிருந்தது. எல்லாம் நினைக்கிறாங்க, பவுல் சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ளும் நியாயப்பிரமாணம் அவங்க இருதயத்திலே இது சரி அது சரியில்லை என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நியாயப்பிரமாணம் ஆளுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஆளுகிறது என்றால் எல்லாருமே இந்த சாபத்துக்குள் இருக்கிறார்கள், அப்படிதானே அர்த்தம்? ஆனா இந்த சாபத்துக்குள்ள இருக்கிற இந்த மக்களை விடுதலை ஆக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதனாலதான் அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை மீட்டுக் கொண்டார். இப்ப இந்த நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்றால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரும் சாபத்துக்குள்ளவர்கள். அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, அது எப்படி என்றால் ஒரு புருஷனையும் ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்ப அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி விடுதலை ஆக வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, கணவன் உயிரோடு இருக்கும்போது அவனை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணா அவள் பேர் விபச்சாரின்னு வேதம் சொல்லுது. நம்ம அட்ஜஸ்ட் பண்றது இல்லை, தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே சொல்றோம். ஒரு கணவன் ஒரு மனைவி விட்டுட்டு இன்னொருத்தைய போய் கல்யாணம் பண்ணா அவன் பேர் விபச்சாரக்காரன்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணோன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இல்லை நோ. அப்போ என்னன்னா, அப்போ இந்த நியாயப்பிரமாணம் விடுதலையாக முடியாது. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் விடுதலையாக முடியாது. ஆனால் அந்த கணவன் இருக்கார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. யாரு? இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் மறிக்காது. ஏன்னா அது நித்திய கட்டளை. நியாயப்பிரமாணம் என்பது நித்திய கட்டளை, அது உயிரோடு தான் இருக்கும், அதை அசைக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, சாக மாட்டாரு. ஆனா செத்தாதான் விடுதலை ஆக முடியும். கணவன் செத்தாதான் இந்த மனைவி அந்த பிரமாணத்திலிருந்து என்ன ஆகிறாள்? விடுதலை ஆகிறா, அந்த உடன்படிக்கையிலிருந்து விடுதலை ஆகிறா. இந்த நியாயப்பிரமாணம் சாக முடியாது. ஆனா ஒரு காரியம் நடந்தது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எல்லாரையும் அவருக்குள்ள வச்சு இந்த நியாயப்பிரமாணம் சாகலை, இப்போ நம்ம செத்துட்டோம். இதுதான் வேத வசனம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிப்போம், 3ஆம் வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை, நல்ல கவனிங்க, புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆவாள். வேறொரு புருஷனை அவன் விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ஆனா இங்க மாத்தி நடக்குது. புருஷன் சாகல, இவ செத்து போயிடறான். அப்படினாலும் என்ன ஆகுது? இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிற. நம்ம எப்படி நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறோம்னா, நியாயப்பிரமாணம் சாகல, நம்ம செத்து போயிட்டோம். இதைதான் பவுல் சொல்றாரு, இதை எண்ணிக்கொள்ளுங்கள்ன்றாரு. இதை நான் அல்ல, இனி எனக்குள் பிழைத்திருக்கிற கிறிஸ்து என்று சொல்லுங்கன்றாரு. நாம் ஏற்கனவே மரித்து விட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சிலுவையில் நாம் மரித்தோம் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்தபடியே என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்திலே, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில்
நியாயப்பிரமாணம் சாகல, நான் செத்து போயிட்டேன். சாகணும் சில சொல்லுவாங்க, என் சுய சாகணும். உன் சுய சாக வேண்டியதல்ல, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மரித்தீர்கள். இனி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ மறிச்சிட்ட, ஏற்கனவே செத்து போயிட்ட. பழைய மனுஷனுக்கு, சுயத்துக்கு செத்து போயிட்ட. ஆனா வேதவசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ரொம்ப தெளிவா சொல்லுது. 18:6-18 சொல்லுது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் சிலுவையில் மறிச்சிட்டேன். எல்லாம் சொல்லுங்க. இனி நடக்க போறதில்ல, ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. சிலுவையில் நான் மறிக்கும் போது நான் எதற்கு மறித்தேன்? நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன். நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன் என்றால் நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது என்றால் சாபமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தவனானேன். கிறிஸ்துவனுடைய சரீரத்தினாலே என்ன ஆனா, நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவனானேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கணும்? நான் சுயத்துக்கு செத்து போயிட்டேன், பழைய மனுஷனுக்கு செத்து போயிட்டேன், பாவத்துக்கு செத்து போயிட்டேன், இந்த உலகத்துக்கு நான் செத்து போயிட்டேன். இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் மரணம் அடைஞ்சேன், கிறிஸ்துவோடு கூட உயிரோடு இருந்திருக்கிறேன். இப்போ நான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இருக்கிறேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நீங்கள் நீங்களாக்கி மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். எதிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்? எதுல? யாருனால? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபமாகி உங்களை மீட்டு கொண்டார். அதனாலதான் சிலுவையிலே அவர் சாபமானார். எல்லாம் சத்தமா. நான் நியாயப்பிரமாணம் மறிக்கல, நான் மறிச்சிட்டேன். நான் மரித்து கிறிஸ்து உயிரோடு எழும்பும் போது நானும் உயிரோடு எழும்பிட்டேன். அததான் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் புஸ்தகம் 6:11 இப்படி சொல்லுகிறது, அந்தபடி நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்துக்குள் உயிரோடு இருக்கிறேன், நான் விசுவாசத்துக்குள் உயிரோடு இருக்கிறேன், நான் அன்புக்குள்ள உயிரோடு இருக்கிறேன், தேவனுக்குள்ள உயிரோடு இருக்கிறேன். நான் நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நான் சபிக்கப்பட்டவனா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எங்க அப்பா வாழ்ந்திருக்கலாம். நான் ஒரு சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்ப எதுக்குள்ளதான் வாழ்றேன்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்குள்ள வாழ்றேன். ஏன்னா நான் சிலுவையில மரிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்து என்னும் வேறு உடையவர்களாகி. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அங்க வேதவசனம் சொல்லுது, தேவனுக்கு கனி கொடுக்கும்படி. அப்ப அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க தேவனுக்கு கனி கொடுக்க முடியாது. ஆனா தேவனுக்கு கனி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் கிறிஸ்துவோடு மரித்தேன். சரீரத்திலே நியாயப்பிரமாணக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இப்போ அடுத்த வசனம் வாசிப்போம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றின பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது. இந்த மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களையும் எதுல? இப்ப நம்ம மாம்சத்துக்குள்ள இல்ல, நம்ம எதுல இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஆவிக்கு வந்துட்டோம். சரீரத்திலிருந்து எங்க வந்துட்டோம்? ஆவி வந்துட்டோம். சரீரத்தின் கிரிகள் என்ன பண்றது? சிலுவையில அறையப்பட்டிருக்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இதுதான் கலாத்தியர் புஸ்தகத்தில் அழகா சொல்றார் பவுல். கலாத்தியர் புஸ்தகம் 5 18 நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆவி அது இருதயம்.
இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து அவர் எனக்காக வந்தார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் கிரியையின் வழியாய் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. நாம் இப்போ எப்படின்னா ஆவியிலே நடக்கிறவர்கள். நம்முடைய ஆராதனை ஆவிக்குரியது. நாம் வாசிக்கிற வேத தேவனுடைய வார்த்தை ஆவியாய் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாம் நம்முடைய ஆவிகளை தான் வருது. இப்ப என்ன போட்டிருக்கு? ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. இன்னும் மாம்சத்தின்படி சிந்திச்சுக்கிட்டு மாம்சத்தின்படியே போராடிக்கிட்டு, என்ன நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரியது இல்ல. மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் இல்ல. அப்ப இங்க வேத வசனம் சொல்லுது, ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டிராமல், ஆனா அங்க போட்டு ஆவியின்படி நடந்தா நீங்க எங்க இல்ல? நியாயப்பிரமாணத்துல இல்ல. அப்ப எங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால். இப்ப நான் மாம்சத்தில் நடக்கல, நான் ஆவியில் நடக்க, நான் எங்க இருக்கிறேன்? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். எல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் மாம்சத்துல இருந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது சாபம் வந்துச்சு. இப்ப நான் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், கிருபையில நடக்கிறேன். கிருபையில என்ன வரனா சாபத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஆசீர்வாதம் வருது. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வருது. நியாயப்பிரமாணத்தினால வியாதி வந்துச்சுன்னா கிருபையினால எனக்கு என்ன வருதுன்னா சுகம் வருகிறது. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறேன். வெளியே பின்னா மழை பெஞ்சா மழை வரும். நான் எங்க இருக்கிறேனோ இங்க உள்ள இருக்கிறேன். இப்ப எனக்கு ஏசி இருக்குது, வெளியே இருந்தா ஏசி இல்லை. இப்போ நான் அங்கிருந்து இங்கே வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வந்துட்டேன். இப்போ ஏசி ஆட்டோமேட்டிக்காக வாவான்றனா அது பாட்டு போட்டு விட்டனா வருதா? அதை போல நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின்னு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. இன்னொன்று வசனம் சொல்லுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால். எல்லாம் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன், கிருபை கீழே இருக்கிறேன், இயேசுவு கீழே இருக்கிறேன், அவருடைய இரக்கத்துக்கு கீழே இருக்கிறேன். அப்படின்னா கிருபை, இரக்கம், தயவு, ஃபேவர் இதெல்லாம் நான் அங்க இருக்கும்போது எனக்கு சாபம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, என் வாழ்க்கை உருப்படாம போச்சு, பல காரியங்கள் நடந்துச்சு. ஆனா நான் இங்க வரும்பொழுதோ, இந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்கள் ஆன போதோ, மரித்து இவரோட உயிரோட எழுந்த போதோ என்ன வருதுன்னா அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய சுகம். நான் வியாதியில வாழ வேண்டிய அவசியமே இல்லை, நான் பிசாசுல வாழ வேண்டிய அவசியமே இல்லை. என் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. பவர்லெஸ் டீமன், வல்லமில்லாத ஆவிகள், அவைகள் என் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. சாபம் என் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. நியாயப்பிரமாணம் என்னை அதிகாரம் செலுத்த முடியாது. வியாதி என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அந்த பவுல் சொல்றாரு, பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளாதிருப்பதாக. ஏன் ஆளுகை செய்ய முடியாது? ஆளை நீ விட்டு கொடுக்காத. ஏன்னா கிருபை கீழே வந்துட்ட, நியாயப்பிரமாணம் கீழே இருந்தாலும் பாவம் ஆளுகை செய்யும். இப்ப கிருபை கீழே வந்துட்டதுனால பாவம் சரீரத்தில் ஆள விட்டாத முடியாது. உங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப பாவத்தோட என்னால முடியாதுங்க, பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாவம் உங்களை மேற்கொள்ள, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னா பாவத்தை நீங்க மேற்கொள்வீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன். பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறது. ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறேன். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, என்னை பத்தி உனக்கு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா நீ என்ன செய்ய முடியும் தெரியுமா? பாதாளத்தின் வாசல்களை நீ மேற்கொள்ள முடியும்னாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு. 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? பாதாளத்தின் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை
மேற்கொள்ளாது. மேற்கொள்ள என்ன செய்யாதுன்னா மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் பிசாசு மேற்கொள்ள முடியாதுன்னா சபையானது பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளும். அதனாலதான் நீ ஒரு சபையில் இருக்கணும். அதனாலதான் சபைக்கு வரணும், சபையில் நிலைச்சு நிற்கணும். ஏன்னா உன்னுடைய யுத்தம் தனியான ஒரு யுத்தம் அல்ல, தனியான ஒரு மேற்கொள்ளுதல் அல்ல, சபையா சேர்ந்துதான் அவனை மேற்கொள்ள முடியும். ஏன்னா அவன் ஒத்தையா இல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். அவன் ஒரு சேனையா இருக்கிறான். அதனால அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. அப்ப என்ன மேற்கொள்ள முடியாது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இங்க வேதவசனம் சொல்லுது, இந்த ரோமர் புத்தகம் 6:14, நீங்க இருக்கிற இடம் முன்னாடி நியாயப்பிரமாண கீழே இருந்தீங்க, இப்ப அங்க இல்ல, இப்ப கிருபைக்கு கீழே வந்துட்டீங்க. இப்ப அங்க இருக்கும்போது பாவத்தோட நீ போராடின, அங்க இருக்கும்போது பாவத்தை இஷ்டம் போல செஞ்ச, அங்க இருக்கும்போது உன்னால பாவத்தை செய்யாம இருக்க முடியல. ஆனா இப்ப கிறிஸ்து கிட்ட வந்துட்ட, இப்ப வேறொரு மனுஷன்கிட்ட வந்துட்ட, வேறொரு புருஷன்கிட்ட வந்துட்ட, வேறொரு ஆளுகை கீழே வந்துட்ட, வேறொரு சுபாவத்துக்குள்ள வந்துட்ட, வேறொரு உயிர்த்தலின் சாயலுக்குள்ள வந்துட்ட. முன்னாடி மரணத்தின் சாயல இருந்த, இப்ப உயிர்த்தலின் சாயல வந்துட்ட. இப்ப நீ என்ன செய்ய முடியும்னா உன்னை பாவம் மேற்கொள்ள, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல. தேவன் இதை செய்யும்படிக்கு தான் உங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த எல்லாரையும் நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கிருந்து விடுதலையாக்கி குமாரனுக்குள்ள வைக்கிறதுக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே சாபமானார். பாவம் என்ன மேற்கொள்ள முடியாதுன்னா பாவத்துடைய விளைவுதான் சாபம். பாவம், சாபம், மீறுதல், இந்த 3 இருக்கு. அக்கிரமம் 4 இருக்கு. இவைகள் எல்லாம் விளைவு என்ன? அப்ப வியாதி என்ன செய்ய முடியாது, என்ன மேற்கொள்ள. அப்ப எல்லா வியாதியும் நான் மேற்கொள்கிறேன். எதை எப்படி மேற்கொள்ள முடியும்? ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்க பேசும்போது நீங்க வியாதியை மேற்கொள்வீர்கள், பிசாசை மேற்கொள்வீர்கள், உங்களுடைய சூழ்நிலையை மேற்கொள்வீர்கள், உங்க அவிசுவாசத்தை மேற்கொள்வீர்கள், உங்களுடைய சஞ்சலத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் மேற்கொள்ளுகிற ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள். நீ மேற்கொள்ளுகிற கேட்டகரி. கிருபை அந்த வேலையை செய்து, கிருபை பாவத்தோடு ஒத்து போவதல்ல, பாவத்தை மேற்கொண்டு போகிறது. எல்லாரும் செய்யலாம், ஆனா நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்கள் மேல் மேற்கொள்ள மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். பாவம் என்ன மேற்கொள்ள மாட்டாது, ஆனா நான் நினைச்சா பாவம் செய்யலாம். அது நம்முடைய இச்சை. அதுதான் நீங்க சுய இச்சையினால இழுப்புண்டு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுது. அடுத்த வசனத்தை வாசிக்க, இதனாலே என்ன, நாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? நான் இப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தேன், பாவம் செஞ்சேன், தண்டனை வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, சாபம் வந்துச்சு. இப்ப நான் கிருபைக்கு கீழே வந்துட்டேன், இப்ப நான் பாவம் செய்யலாமா? ஏன்னா அதான் தண்டனை வராத. ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்? இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அது என்ன மேற்கொள்ள முடியாதுல, அப்ப நான் செய்யலாமா? கூடாதே. எல்லாம் சொல்லுங்க. கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. கூடாதுன்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க. நான் இஷ்டம் போல எதுனாலும் செய்வேன், உலகத்தை போல பாட்டை கேட்பேன், உலகத்தை போல ட்ரெஸ் பண்ணுவேன், உலகத்தை போல பேசுவேன், உலக இச்சைகளில் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு என்ன ஒன்றும் செய்யாதுன்னா உன்னையே நீ வஞ்சித்து கொள்ளுகிறன்னு அர்த்தம். ஏன்னா செய்யக்கூடாதே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் சரி, பாவத்துக்கானாலும். அப்ப மரணம், பாவம் எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போக போகுது. ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரு. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான
காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இப்போ நீ எதுக்கு உன்னை விட்டு கொடுக்கிறியா, நீ அதுக்கு அடிமை. நான் பாவத்தை தான் வாழ்வேன், இந்த உலக பிரகாரம் தான் வாழ்வேன், உலகத்தோடு தான் இருப்பேன்னா நீ ஏன் அடிமையாயிடுற? ஆனா உன்னை விடுதலை ஆக்கி அவர் சொல்றாரு, கிருபையிலே நிலைத்திருங்கள், பாவங்களை மேற்கொள்ள. ஆனா நான் விரும்பினா பாவத்தில் வாழலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஒன்றும் செய்யாது, என்ன ஒன்றும் பண்ணாதுன்ட்டு. பிசாசுக்கு இடம் கொடுத்தா, பாவத்துக்கு இடம் கொடுத்தா மரணம் வரும்னு இருக்குது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் இருக்குது. அப்ப நான் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடி அந்த ஸ்லாக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனா அதையே நான் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த மாதிரியே இப்பவும் செயல்படுவேன்னு சொன்னீங்கன்னா, கலாத்தியர் புஸ்தகத்தில் போட்டிருக்குது, நீங்கள் கிருபை நின்று விலகி என்ன ஆயிட்டீங்களா? கிருபை நின்று விளந்தீர்களே. நியாயப்பிரமாணத்துக்கு மறுபடியும் நீ போனா, நியாயப்பிரமாணத்துடைய பாவத்தின் வழியில நீ மாம்சத்தின்படி நடந்தனா மறுபடியும் என்ன ஆயிடுவீங்க? கிருபை நின்று கிறிஸ்துவை விட்டு பிரிந்து நீ எப்போது பாவத்தில் வாழன்னு நினைக்கிறியோ அப்ப என்ன பண்றனா, கிறிஸ்துவை விட்டு பிரிகிற, கிருபை நின்று விழுகிற. அப்ப உனக்கு கிடைச்ச ஸ்லாக்கியத்தை எப்படி ஏசா அவனுடைய புத்திரன் என்கிற சுவிகார புத்திரன் என்கிற ஒன்றை கொடுக்கப்பட்டோம். ஏசாவை போல இன்றைக்கு நிறைய பேர் காலங்கீழ போட்டு மிதிக்கிறாங்க சுவிகார புத்திரத்தை. இந்த உலக சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக எல்லாத்தையும் வித்துட்டு ஈசா கிட்ட யாக்கோபிட்ட கொடுத்துட்டு சுவிகார புத்திரத்தை கொடுத்துட்டான், இழந்து போனான். திருப்பி பெற முடிஞ்சுதா? பெற முடியல. வேதத்தை சொல்லுது எபிரேயர் புஸ்தகத்தில், அவன் கண்ணீர் விட்டும் அவன் அழுதும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு கிருபையினாலே உன்னை அடைத்த தேவன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்த தேவன். இந்த கிருபையில நிலைத்திருங்கள். ஆண்டவர் நல்ல ஒரு சாக்கியம் கொடுத்திருக்கிறாரு. நீ அதை வேண்டான்னு சொல்லிட்டு போனா திருப்பி வரவே முடியாது. நான் எழுதி தந்துடுறேன். எதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறையோ அதுக்குத்தான் நீ அடிமையா இருப்ப. இல்லை இதனால செஞ்சுக்கலாம் பாஸ்டர் அப்படின்னா, ஏசாவுடைய வாழ்க்கையை பாருங்க. திருப்பி அவன் அந்த சுவிகார புத்திரத்தை அடையவே முடியல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள், சுவிகார புத்திரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எதனால? கிருபையினால். அதிலே நிலைத்திருங்கள். நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்தார் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. உலகத்தின் ஆவியை நம்ம பெறல. உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பழக்க வழக்கத்துக்கு, உலக பழக்க வழக்கத்துக்கு இன்னைக்கு உலகம் எப்படி போயிருச்சுன்னா, அங்க எப்படி போடுறாங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ், அதே மாதிரி இங்க போடுறாங்க. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். சீக்கிரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவரே, நான் நீதிக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், நான் கிருபைக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், தேவ நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஷாகாலா பஹாதா ரபா. நான் சாபத்துக்கு கீழே இல்லை, நான் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன், நான் சுகத்துக்கு கீழே இருக்கிறேன். எல்லா சாபங்களையும் நான் துரத்துகிறேன், எல்லா வியாதியை நான் துரத்துகிறேன்.